ஜெலாட்டோவும் ஐஸ்கிரீமும் இது ரெண்டும் ஒன்றா? அதுதான் இல்லை. பொதுவாக என்னோட கஸ்டமர்ஸ் கேட்குற கேள்வி ஜெலாட்டோனா என்ன? ஸோ ஜெலாட்டோஸ் இஸ் நத்திங் பட் அன் இட்டாலியன் ஐஸ்கிரீம் மேட் ஆஃப் மோர் மில்க் அண்ட் லெஸ் க்ரீம். அப்போ ஐஸ்கிரீம்ஸ்னால் என்ன? இட் இஸ் மேட் ஆஃப் மோர் க்ரீம் அண்ட் லெஸ் மில்க். ஜெலாட்டோஸ் ஜென்ரலாக வந்து டென்ஸாக இருக்கும் அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். இது ஏன் தெரியுமா? இதில் இருக்கிற ஏர் ரேஷியோ வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து அதோட ஃப்ளேவர் இன்டென்ஸாக இருக்கும், பட் டென்ஸாக அண்ட் ஸ்மூத்தாக இருக்கும். பட் ஆனால் ஐஸ்கிரீமில் அதோட ஏர் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஐஸ்கிரீம் வந்து ஃப்ளஃபியராக இருக்கும் அண்ட் ஃபர்மாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஜெலாட்டோவில் ஃபேட் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஏன்னா இங்கே மில்க் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஆனால் ஐஸ்கிரீமில் ஃபேட் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா அங்கே நிறைய க்ரீம் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஜெலாட்டோஸ் ஆர் சர்வ்ட் இன் வார்ம் டெம்பரேச்சர் கம்பேர்ட் டு ஐஸ்கிரீம். ஃபார் எக்ஸாம்பிள், ஜெலாட்டோஸ் வந்து -13 டிகிரிஸில் நம்ம சர்வ் பண்ணுறோன்னா ஐஸ்கிரீம்ஸ் வந்து -18 டிகிரிஸில் சர்வ் பண்ணுவாங்க. ஸோ அடுத்தது ஜெலாட்டோஸில் ஃப்ளேவர்ஸ் பார்த்தோம்னா ஃப்ளேவர்ஸ் வந்து ஜென்ரலாக இன்டென்ஸாக இருக்கும். ஏன்னா அதோட ஏர் ரேஷியோவும் கம்மியாக இருக்குது, மோர் ஓவர் ஃபேட் ரேஷியோவும் கம்மியாக இருக்குது கம்பேர்ட் டு தி ஐஸ்கிரீம்ஸ். ஸோ ஐஸ்கிரீம்ஸில் வந்து ஃபேட் ரேஷியோ ஜாஸ்தியாக இருக்கிறதுனால ஃப்ளேவர்ஸ் வந்து கொஞ்சம் சட்டிலாக இருக்கும். ஸோ அடுத்தது கஸ்டமர்ஸ் கேட்குற கொஷின் என்னென்னா, ஜெலாட்டோஸில் வந்து ஜெலாட்டின் யூஸ் பண்ணுறீங்களான்ட்டு. கண்டிப்பாக இல்லைங்க, நாங்கள் ஜெலாட்டோஸில் ஜெலட்டின் யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ உங்களுக்கு ஜெலாட்டோ வர்சஸ் ஐஸ்கிரீமுக்கு உண்டான டிஃப்ரென்சஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஜெலாட்டோஸ் போய் ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிஃப்ரென்சஸ்லாம் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி டிப்ஸ் வேணும்னா கீப் ஃபாலோயிங் மை பேஜ். தேங்க்யூ.